ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஈஸியான குவிக் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில், அது கூடவே கொஞ்சம் கடுகு, ஒரு தால் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நல்ல கடுகு பொரிஞ்ச உடனே 2 ரெட் சில்லி, இதுவும் நல்லா வதங்கணும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அது கூடவே ரோஸ்டட் பீனட்ஸ் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ரோஸ்டட் பீனட்ஸ் ரொம்ப ஹெல்தி, அதே சமயத்தில் அது கிட்ஸுக்கு ரொம்ப நல்லது. க்ரன்ச்சி டேஸ்ட்டும் நமக்கு அந்த லெமன் ரைஸில் கொடுக்கும். கொஞ்சம் கறி லீவ்ஸ், கருவேப்பிலை நல்லா பொரியணும். அது கூட நான் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாவை நல்லா வகுந்து போடலாம், அதுதான் அந்த காரம் கொடுக்கும். அது நல்ல கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயம், இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் 1 கப் ஆஃப் ரைஸ் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கேன். சாதம் நல்லா உதிரியாக ஆறி குக் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு, ஒரு லெமனை ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லெமனும் உப்பும் அளவு நம்ம பார்த்துக்கலாம். உப்பு தேவைன்னா நம்ம திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த லெமனோட டேஸ்ட்டு ரைஸில் சேரும். இப்போ பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸ்க்கு, ட்ராவலுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.